ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். நம்ம ஜோதிட சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எடுத்துகிட்டு இருக்க தலைப்பு அப்படின்னு எடுத்துட்டா 10ஆம் இடத்துல குரு. இது ஒரு முக்கியமான டாபிக். என்னன்னா இந்த வீடியோவில் நம்ம அதையும் பார்க்க போகிறோம். அதாவது 10ஆம் இடத்துல குரு இருந்ததுன்னா அந்த ஜாதகன் சொந்த தொழில் பண்ணலாம், முதலாளி ஆகலாம், பெரிய விரிவான அளவில் தொழில் நடக்கும், 4 பேர்த்துக்கு தெரிஞ்ச மாதிரியான ஒரு இடத்துல இருப்பார், ரொம்ப பாப்புலர் ஃபிகராக இருப்பார். இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். 10ஆம் இடத்தை பற்றி சொல்லல, நிறைய சொல்லிட்டே போகலாம். சரி, அப்பேற்பட்ட இந்த 10ஆம் இடம் 10ல் குரு உட்காந்ததுன்னா இன்னொரு பழமொழி சொல்லியிருக்காங்க, ரொம்ப ஃபேமஸானது. ஈசனார் ஒரு 10லே தலையொட்டிலே இறந்து உண்டதும் அப்படின்னா 10ஆம் இடத்துல குரு வந்தப்போ சிவபெருமானே பிச்சை எடுத்து சாப்பிட்டார், பிச்சாடனா போனார் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து உண்டு. ஈசனார் ஒரு 10லே தலையொட்டிலே இறந்து உண்டதும் அப்படின்னு. அப்போ 10ஆம் இடத்துல குரு இருந்தால் நல்லா இருக்குமா இல்லை நல்லா இருக்காதா, யாருக்கு நல்லா இருக்கும் யாருக்கு நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நம்ம தெளிவாக பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி கூட 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பாவகிரகம் சுபகிரகம் என்ன பண்ணும் அப்படிங்கிறத விரிவாக பார்த்துருந்தோம். அதில் எல்லா கிரகங்களையும் தூக்கி வச்சோன்னா சொல்லிகிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே போகணுங்கிறது தான் என்னந்தான். ஆனால் அது அப்புறம் எபிசோடாக போட்டுக்கிட்டே போகிற மாதிரி ஆயிருமே அப்படிங்கிறதுனால சரி ஒரு ஓவராலாக கொடுத்தோம்னா அப்புறம் அதுலேருந்து அப்புறம் மிச்சத்தை எடுத்துக்கிறலாம்ல. 100க்கு மேலே ஊற்று தானே, ஒரு கோடு ஓட்டால் அதில் ரோடு ஓட முடியாதா என்ன அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம அடுத்து 10ஆம் இடத்தை நோக்கி வரோம். இந்த 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம் அல்லது கர்மஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஒருத்தருடைய ஜாதகத்தில் 10ஆம் இடங்கிறது ரொம்ப முக்கியமான இடம். கர்மம் அப்படிங்கிறது கர்மம்னா தொழில். அப்போ தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை 10ஆம் இடத்துல இருந்து தான் எடுத்துக்கணும். இதில் ஒரு சின்ன குழப்பம் இருக்குது. வேலைக்கு போகிறாங்கல்ல, அது அரசாங்க வேலையாக இருக்கட்டும் தனியார் துறை வேலையாக இருக்கட்டும், மொத்தத்தில் சம்பளம்னு வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் கிடையாது, 6ஆம் இடம் உத்தியோகஸ்தானம். அப்போ 6th ஹவுஸில் இருந்து தான் அவங்களுக்கு உத்தியோகத்தை பற்றி தெரியும். இந்த தொழில் அப்படிங்கிறது என்னென்னா, சிலர் பிறந்ததுலேருந்தே அப்படியே தொழிலே வந்துடுவாங்க. எப்படி பிறந்து படித்து வளர்ந்து ஆளாகி வரையில் அவங்க அப்பா ஒரு தொழிலோடு உட்காந்துருப்பார். வாடா மவனே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு அவர் கொஞ்ச நாள் அந்த தொழிலை அசிஸ்ட் பண்ணிட்டு அவர் அப்படியே ரிட்டையர்ட் ஆகிக்கிடுவார். அப்புறம் பையன் அதை எடுத்து நடத்துவார். அப்புறம் அதுக்கடுத்து அவர் பையன்கிட்ட கொடுத்துட்டு போவார். இப்படி வழி வழியாக போகக்கூடிய தொழில்கள் குடும்ப தொழில்கள்னு சொல்கிறது ஒரு செட்டு உண்டு. இன்னொன்று என்ன அப்படின்னாக்க, தகப்பனார் ஆரம்பிச்சிருப்பார், அவர் சின்ன லெவலில் நடத்திட்டு இருப்பார், அந்த தொழிலை மிகப்பெரிய பூமப்பு கொண்டு போயிருவான் பையன். அதாவது அவர் ஒரு 10-500 செலவில் நடத்திக்கிட்டு இருந்தாருன்னா பல லட்சங்கள் புரள்ற அளவுக்கு அந்த தொழிலை விரிவு பண்ணிட்டு போயிடுவாங்க. சிலர் பார்த்தீங்கன்னாக்க பல லட்சங்கள் அல்லது கோடிகள் புரளக்கூடிய ஒரு தொழில் தகப்பனார் வச்சிருப்பார், அதில் உள்ள மொத்தத்தையும் காலி வந்துட்டு வெளியில் வந்துடுவான். அப்படியும் இருக்குது. இப்போ இந்த தொழில் அப்படிங்கிறது 10ஆம் இடத்துல இருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ 10ஆம் இடம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னம்னா, ஒருத்தருடைய பொருளாதார முன்னேற்றம் எந்த அளவுக்கு அவங்க டெவலப் ஆவாங்க அப்படிங்கிறத ரொம்ப பர்ஃபெக்டாக ப்ரிசைஸாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுங்கிறது இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். உத்தியோகத்தில் டெவலப் ஆகிறதுங்கிறது ஒரு பக்கம், ஆனால் தொழிலில் டெவலப் ஆகிறதுங்கிறது, ஏன்னா நமக்கு மேலே யாரும் இல்லை, நம்மளே ராசா நானே மந்திரி அப்படின்ட்டு இருக்கலாம். சரி, இப்போ 10ல் குரு உட்காந்துருந்தால் இப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தை எடுத்துக்கிறோம், அதில் 10ஆம் இடத்துல குரு இருக்கார். அப்போ இவருடைய தொழில் சரியாக வருமா வராதா அப்படின்னாக்க, 10ஆம் இடத்தில் குரு உச்சமாகி நீசமாகி ஆட்சியாகி வக்கரமாகி அஸ்தங்கமாகி வேற என்ன ஆகி வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி அப்படிங்கிற மாதிரி எல்லாமும் ஆகி அவர் 10ல் உட்காந்துருந்தாலும் சரி அல்லது பவர்ஃபுல்லாக உட்காந்துருந்தாலும் சரி, அந்த குரு தசை நடந்தால் மட்டும்தான் அந்த பலன்கள் ஆக்டிவ் ஆகும். இல்லைன்னா அது எதுவுமே செயல்படாது. இல்லை ஒரு திசையிலையும் குரு புத்தி வருமே, அதை இந்த மணிக்கு கொண்டு வரேன், அப்போ மட்டும் செயல்பட, அதுக்கப்புறம் ஆஃப் ஆகிக்கிறேன். சரியா? அதனால் குரு தசை நடக்கணும். நீங்கள் 10ல் குரு இருக்குங்கிறத ஒரே பாயிண்ட் எடுத்துக்கிறாதீங்க. இது ரொம்ப மேஜர் பாயிண்ட். ஃபஸ்ட்டு விதியாக தான் 10ல் குரு உட்காந்துருக்கார், தனிச்ச குரு 10ல் இருக்கார், இருண்டு புறாரியா ஒரு குரு தசையில் பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் எலையோ ஒன்றில் பிறந்திருக்காரு. சரியா? அப்போ அவருக்கு குரு 10ல் தனிச்சே நிற்கிறார், வக்கரம்லாம் ஆகலை, உச்ச நீசம் எதுவுமே இல்லை, 10ல் குரு தனிச்சு நிற்கிறார். அப்போது இது ரொம்ப கடுமையான அமைப்பு தான், ஆனால் ஒன்றும் பண்ணாது, அந்த ஜாதனை எந்த விதத்துலேயும் பாதிக்காது, அவருக்கு ஜம்முன்னு இருக்கும். எது? 10ல் குரு உட்காந்துருக்கார், 10க்கு அதிபதி தசை நடக்குது அல்லது 6க்கு அதிபதி தசை நடக்குது அப்படின்னா அது உத்தியோகம் தொழில் அந்த மாதிரியான விஷயங்களில் கொண்டு போகுமே தவிர, இந்த குரு
அந்த 10ஆம் இடத்தை டெவலப் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இல்லை, கீழே கொண்டு போய் அழிக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஆனால் குரு தசை மட்டும் நடந்ததுன்னு வைங்களேன், அது பர்ஃபெக்டாக ட்ரிகர் ஆகும். அப்போது நல்லது செய்யணுமா நல்லா இல்லாத செய்யணுமாங்கிறத கரெக்டாக செஞ்சிருவார். சிலருக்கு நல்லபடியாக செஞ்சு தருவார், சிலருக்கு வச்சு செஞ்சு விட்டுருவார். இப்போது அந்த வகையில் குரு தசை அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரு 60 வயசில் வருது அப்படின்னா அதை பற்றின பேச்சுக்கே இடம் இல்லை. ஏன்னா 59 வயசு வரைக்கும் ஒருத்தர் வந்து வேலையில் இருந்துட்டு 60 வயசில் போய் தொழில் பண்ணி சக்ஸஸ் ஆகிறதுங்கிறது மிகப்பெரிய சக்ஸஸ்லாம் ஆக முடியாது. அந்த இடத்த வேணா சமாளிச்சுக்கிட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு இடத்துக்கு போவார் இல்லையா, அவ்வளோதானே போக முடியும். சரி, அப்போது இந்த குரு வந்து 10ஆம் பாவத்தில் போய் உட்காந்துருக்காருன்னா அவருடைய தசை எப்போ நடக்கணும், சம்பாதிக்கிற காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 25 வயசில் ஆரம்பித்து ஒரு 55 வயசு 60 வயசுகளை முடிஞ்சிடணும் குரு. இந்த செட்டப்பில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த குரு தசை வந்து 10ல் நிற்கிறதுங்கிறது பாதகம் செய்யுமா சாதகம் செய்யுமாங்கிற பலன்லாம் வந்து வரும். அதை விட்டுட்டு 10ல் குரு இருக்கார், எனக்கு குரு தசையே வராது, அல்லது குரு தசை ஏற்கனவே படிக்கிற காலத்திலேயே முடிஞ்சு வச்சு அப்படின்னா இந்த 10ஆம் இட குரு உங்களை எந்த விதத்திலும் பாதிக்காது. சரியா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது குரு 10ல் நின்னா யாருக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, இங்கே பாருங்க, இந்த 10ஆம் இட குருங்கிறது வந்து சப்போஸ் ஆட்சியாக இருக்கார் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். மிதுன லக்னம் குரு வந்து 10ஆம் பாவத்தில் ஆட்சியாகி நிற்கிறார், இப்படி நிற்குது. இப்போ குரு தசை நடக்குது, இவருக்கு ஒரு 30 வயசு 35 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், குரு தசை நடக்குது. அப்போ இவருக்கு தொழில் ஸ்தானம்ங்கிறது அமையிறது ரொம்ப கஷ்டம். இது தொழில் அமையிறதுங்கிறது ரொம்ப சிரமம். அப்போ அப்படியே அமைஞ்சாலும் அந்த தொழிலில் போய் இவர் பெர்மனண்ட்டாக உட்கார்றதுங்கிறது அதை விட கஷ்டம். ஆனால் சிலர் என்ன பண்ணுவாங்க, வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தொழில் பண்ணிடலாம், லாஸாக போச்சு, ஒன்றுக்கு 2-3 தொழில் பண்ணேன், ஒன்றும் சரியாக வரல, நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்ட்டு வேலைக்கு போவாங்க, அங்கேயும் சரியாக அமையாமல் இருக்கும். சரியா, சிலருக்கு வந்து வேலைக்கு போய் அவங்க அங்கேயே செட்டில் ஆயிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு வேலை நல்லா வரும், தொழில் நல்லா வராது. இப்போ இதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னா, மீனத்தில் குரு ஆட்சியாக இருக்கார், 10ஆம் இடம் மிதுன லக்னம். அங்கே வந்து பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 4 பாதம், ரேவதி 4 பாதம் இல்லையா, அவ்வளோதான் இருக்கு அங்கே. இப்போ இதில் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, உத்திரட்டாதி நட்சத்திரங்காலில், அதாவது சனியினுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதிங்கிறது, அந்த உத்திரட்டாதி நட்சத்திரங்காலில் குரு உட்காந்துருக்காரு, ஆட்சியாகி உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த சனி வந்து நீசமாகிட்டார், வக்ரமாகிட்டார், 6, 8, 12 போய் மறைகிறார். 8ஆம் இடத்துல அவர் மறைய முடியாது, ஏன்னா அவர் வந்து ஆட்சி ஆயிடுவார் 8ஆம் இடத்துல. 12ஆம் இடத்துலையோ 6ஆம் இடத்துலையோ அவர் மறைகிறார் அப்படின்னா இந்த குரு திசை 10ல் இருந்தாலும் யோகமாகவே நடக்கும். அவர் வக்ரமாகாட்டியும் யோகமாகவே நடக்கும். அது ஆட்சியாக இருந்தாலும் யோகமாக தான் நடக்கும், தனிச்ச குருவாக இருந்தாலும் யோகமாக தான் நடக்கும். எப்படிப்பா, இங்கே பாருங்க, இப்போ இதே குரு மிதுன லக்னத்துக்கு 10ல் குரு உட்காந்துருக்கார், அவர் சனி சாரம் வாங்கியிருக்கார் அப்படின்னு சொன்னேன். அந்த சனி வந்து மேஷத்தில் நீசமாகி நிற்கிறார், அல்லது 6ஆம் இடத்துல மறைஞ்சு போய் நிற்கிறார், அல்லது வந்து 7ஆம் பாவத்திலேயே நிற்கிறாரியா, ஸ்ட்ராங்காக தாயா நிற்கிறார், ஆனால் வக்ரம் ஆயிட்டார் அப்படின்னாக்க, இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த 10ஆம் இட குரு பார்க்கறதுக்கு ஆட்சியாக இருக்குது, இவர் கெடுக்கிற மாதிரி இருக்காருன்னு தோணும், ஆனால் கெடுக்க மாட்டார், அதுக்கான அமைப்பு இல்லை. சரி, இப்போ நம்ம சனியினுடைய அந்த பொசிஷனை விட்டுருவோம். 10ல் குரு நிற்கிறார், இந்த குரு வந்து வக்ரமாய் நிற்கிறார் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். இப்போ இந்த ஜாதகருக்கு வந்து தொழில் ஸ்தானம் ஸ்ட்ராங்காக இருக்குமா, பிரமாதமாக இருக்கும் தொழில். அதே மாதிரி இவருக்கு தனிச்ச குரு கிடையாது, ஏன்னா வக்ரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது ரெட்டைன்னு வந்துடும், அப்போ ட்வின்ஸுங்கிறது வக்ரம். ஸோ அந்த வகையில் இவருக்கு இந்த 10ல் குரு வக்ரம் ஆயிடுச்சுன்னா அவங்க தொழிலை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. குரு தசை வந்ததுன்னா அல்லது குரு சாரம் வாங்கினா வேறு ஏதாவது ஒரு கிரகத்தினுடைய திசை வருதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் புனர்பூச நட்சத்திரம் காலில் ராகு உட்காந்துருக்கார், அந்த ராகு தசை நடக்குதுன்னா ராகு தசையில் சொந்த தொழில் அமைஞ்சிடும், ஈவன் குரு வக்ரமாக இருந்தா. சரியா, அப்போ 10ல் குரு வந்து உட்கார்ந்துருக்கிறது ஆட்சி பெற்ற நிலையில நின்றுச்சுன்னா அது யோகம்னு எடுத்துக்கிடக்கூடாது, நிச்சயமா சிக்கல்னு எடுத்துக்கிற வேண்டிய ஒரு அமைப்பு சொந்த தொழிலை பொறுத்த வரைக்கும். சரி, இவங்க வேலைக்கு போய் வேலையில பர்மனண்டா ஒரே இடத்துல உட்காந்துருவாங்களா அப்படின்னா உட்கார மாட்டாங்க. என்ன பிரச்சனைனா இவங்க கொஞ்சம் கௌரவக்காரங்க. அப்போ என்ன சொல்லணும், சார் வாங்க சார், இதை எடுத்து இங்கே வைங்க சார், இதை எடுத்து இங்கே வைங்க சார் அப்படின்னு சொன்னாத்தே அந்த வேலை செய்வார். ஏலே இந்த வேலையை செய்யாமல் இங்கே என்னடா வணிக்கு இருந்த நீயே அப்படின்னு கேட்டான்னா அவ்வளோதான், இங்கே வார் நீயே பிடிங்கிக்கப்பா, என்னால் ஆவாதியா, நாங்கள் கிளம்புறோம்யா அப்படின்ட்டு கிளம்பிடுவார். எங்கள் ஊருக்கு பஸ் இருக்குது, நாங்களே ஏறிக்கிறோம்ட்டு வந்துடுவார். அப்போது இவர் வந்து முதலாளியை மாற்றிடுவார். முதலாளி வந்து இவர் ஒன்றும் மாற்ற வேண்டியதில்லை. அது மாதிரியான ஒரு கண்டிஷனுக்கு கொண்டு போகிறதுங்கிறதும் இந்த 10ஆம் இட குரு. சரி, இப்போ நம்ம ஒரு எடுத்துக்காட்டு பார்த்துருக்கோம். அதாவது ஆட்சியான குரு வந்து வக்ரமாக இருந்தால் தப்பிச்சுக்கிறோம், அவருக்கு கால் கொடுத்தவன் வீக்காக இருந்ததுனாக்கும் குரு தசை நல்லாயிருக்கும். இதே கண்டிஷன் தான் இப்போது லக்னம் வந்து மீன லக்னமாக இருக்குது, 10ஆம் பாவத்தில் குரு இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த 10ல் குரு வக்ரமாய் நின்னார்னா அது யோகமாக தான் இருக்கும்.
அதே இது இங்கே வக்ரம் மட்டும் இல்லை அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த குரு திசை அந்த ஜாதகரை சிரமப்படுத்துறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அப்போ ஆட்சியாக இருக்கக்கூடாதா? அதாவது 10ஆம் இடத்ததிபதி ஆட்சியானா மிகப்பெரிய யோகத்தை செய்யும்னு சொல்கிறாங்களே. 10க்கு அதிபன் ஆட்சி உச்சம் பரிவாய்ச்சி வரும் கேந்திரமாய் வித்தைக்குரிய தானமுடு விலங்கு முதைய தலைமதனை புத்திரர்கரையும் கவிமாலும் புகுந்து காணின் தனவானாம் அப்படின்றான். அப்படி தனவானா பிழைக்கிறதுக்கான அமைப்பு இருக்குன்னு சொல்கிறாங்களே. அந்த தனவான் ஆகிறதுக்கான அமைப்பு இல்லையா அதில் அப்படின்னாக்க அந்த ரூல்ஸு இந்த இடத்துக்கு ஒத்து வராது. எது 10ஆம் இடத்துல நிற்கக்கூடிய குருவுக்கு ஒத்து வராது, மற்ற கிரகத்துக்கு ஒத்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சிம்ம லக்னத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கிறார், அவருக்கு 10ஆம் இடம் சுக்கிரன் ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிறார், ஓஹோன்னு பிழைப்பான். சுக்கிர தசை நடக்குதுன்னா அது வக்ரம் ஆகாமல் இருந்தால், வக்ரம் ஆகியிருந்தா வேலைக்கு போகிறதன் வழியாக நல்ல பொசிஷனில் உட்காருவார் அப்படின்ற மாதிரியான பாயிண்ட் எடுத்துக்கிடலாம். அப்போது இந்த 10ஆம் இடத்துல வந்து ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கக்கூடிய கிரகம் அப்படின்னு எடுத்துட்டா குரு ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கக்கூடாது. அது மீறி நின்றுச்சுன்னா அது ஏதாவது ஒரு வகையில் டிஸ்டர்ப் ஆகிருக்கணும். அது டிஸ்டர்ப் ஆகி இருந்தால் நிச்சயமாக அந்த குரு தசை நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரியான பாயிண்டில் எடுத்துக்கிடலாம். சரி, இப்போ குரு வந்து உச்சமாயிருக்கார் அப்படி வச்சுக்கிடுவோம். நீச குருவுக்கு தான் அப்படி சொல்கிறீங்க, எங்கள் உச்ச குருவுக்கு என்னமா சொல்லுவா பார்ப்போம் அப்படின்னு கேட்கணும்ல. இப்போ 10ஆம் பாவத்தில் குரு வந்து உச்சமான நிலையில் நிற்கிறார் சார். துலா லக்னத்துக்கு 10ல் குரு உச்சமாவார், ரைட்டா? சரி, இப்போ இந்த குரு தசை நல்லா இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக நல்லா இருக்கும். ஆனால் இங்கே தனிச்ச குருவா நிற்கிறதுங்கிறது இருக்கக்கூடாது. அப்போ இவர் உச்சம் பெற்ற நிலையில் தனிச்ச குருவா நிற்கிறாரே அப்படின்னா இவங்களுக்கு தொழில் அமைகிறதுல சிரமங்கள் இருக்கும். நான் சொல்கிறது தொழிலை பற்றி சொல்லிட்டு இருக்கேன், உத்தியோகத்தை பற்றி கிடையாது. ஏன்னா இவங்க உத்தியோகத்தில் போய் உட்காந்தாலும் ஸ்டேபிளாக ஒரு இடத்துல உட்கார விடாது. அப்போது இதுக்கு என்ன கண்டிஷன், இவங்களுக்கு தொழில் ஸ்தானம் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு எடுத்துட்டா வேற ஒன்றும் இல்லை. இந்த குரு வக்ரமாக இருந்ததுனால் உச்சம் பெற்ற ஒரு கோள் வக்ரமானா நீசமாயிருமையா ஆயிட்டு போகிறாரு. ஆனால் தொழிலில் அதாவது வேலையில் நல்லபடியாக உட்காருவாங்க. சரி, அப்போ 10ல் குரு உச்சமாகி நின்றுச்சுன்னா அவங்களுக்கு தொழிலே அமையாதா அப்படின்னா நிச்சயமாக அமையும். யார் சொன்னது அமையாதுன்னு? கூட ஏதாவது ஒரு கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, சந்திரன் இருக்கிறார், சுக்கிரன் இருக்கிறார், செவ்வாய் இருக்கிறார், எந்த கிரகம் இருந்தாலும் சரி, சனி இருக்கிறார், எந்த கிரகம் இருந்தாலும் சரி, அந்த ஏதாவது ஒரு கிரகத்தோட குரு சேர்ந்துருச்சுன்னா அந்த குரு வக்ரம் ஆகாமல் இருந்தாலும் அவர்களுக்கு வந்து நல்ல தொழில் வாய்ப்பு அமைஞ்சு போயிடும், சொந்த தொழிலாகவே. இப்போ ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா 10ல் வந்து குரு உட்காந்து உச்சம் பெற்ற நிலையில் நிற்கிறார், அவர் ஆட்சி பெற்ற நிலையில் நின்னாலும் அதே ரூல்ஸ் தான். அப்போ 10ல் குரு உச்சமாகி நிற்கிறார், கூட சந்திரன் நிற்கிறார் அப்படின்னா இவங்களுக்கு வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரி அல்லது டிராவலிங் தொழில் அல்லது டிராவலிங் சம்மந்தப்பட்டது அல்லது கலைத்துறை சம்மந்தப்பட்ட லைனில் வந்து ரொம்ப நல்லபடியாக வருவாங்கங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு சொல்லலாம். அல்லது உணவுப் பொருட்கள் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் நல்லபடியாக வருவாங்க அப்படின்னு ஒரு அமைப்பு சொல்லலாம். இப்போது இந்த 10ஆம் பாவத்தில் குரு உச்சமாகி நிற்கிறார், லக்னம் வந்து விருச்சக லக்னம், சந்திரனும் கூட இருக்கிறார். ஆனால் நான் நீ சொல்கிற இண்டஸ்ட்ரியிலலாம் இல்லைப்பா, நான் வந்து இதில் இருக்கேன், ஷேர் மார்க்கெட்டில் இருக்கேன் அப்படின்னாக்க இவர் ஷேர் மார்க்கெட்டில் எங்கே இன்வெஸ்ட் பண்ணுவார் அப்படின்னாக்க ஃபைனான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, பேங்கிங்கில் இன்வெஸ்ட் பண்ணுவார், அதே மாதிரி ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணுவார், டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவார், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இன்வெஸ்ட் பண்ணுவார், அதே மாதிரி கார்கோவில் இன்வெஸ்ட் பண்ணுவார். இது மாதிரியான ஷேர்ஸை வாங்கி போடுவார். அது லாங் டேர்மாக இருந்தாலும் ஷார்ட் டேர்மாக இருந்தாலும் அதில் தான் அவங்களோட எண்ணம்லாம் போயிட்டுருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு. அப்போது இந்த 10ல் வந்து சந்திரன் நிற்கிறதுக்கு இப்படி. அதே இது வந்து குருவோட உச்சம் பெற்ற அல்லது ஆட்சி பெற்ற குரு 10ல் நின்று அவரோட சனி நிற்கிறார் அப்படின்னா அது சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. ஒரு வந்து மெக்கானிக்காக இருக்கிறது, அதுலேயே ஹை லெவல் போங்க, மெக்கானிக்கல்ங்கிறது உள்ளதில் ஒரு கிரேடு கம்மியானது, இதுலேயே கிரேடு கூடவானது அப்படின்னு எடுத்துட்டா ஒரு ஹோண்டா ஷோரூம் வச்சிருக்கிறார், சர்வீஸ் எல்லாம் பார்க்குறார், அல்லது வந்து மாருதி ஷோரூம் வச்சிருக்கிறார், கியா ஷோரூம் வச்சிருக்கார் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரியான அமைப்பு. இது அதனுடைய ஹையர் லெவல், இது அதனுடைய கீழ்மட்ட லெவல், ஒரு ஸ்டெப்பாக மேலே போகும் இல்லையா, அந்த மாதிரியான அமைப்பு. அப்போ அந்த வகையில் சனி சேர்ந்திருக்கு அப்படின்னா அவங்க சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் சொந்த தொழில். அதே இது வந்து சந்திரன் சேர்ந்திருக்கு அப்படின்னா அவங்களுக்கும் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் சொந்த தொழில் அமையணும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு இதில் ஸ்ட்ராங்காக சொல்லலாம். ஸோ இப்போ வந்து முதல்ல வந்து சுய தொழில் அமையணும் அப்படின்னா 10ஆம் பாவத்தில் குரு ஆட்சியாக உச்சமாக தனிச்ச நிலையில் நிற்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட். அவரே வக்ரமாய் நின்றிருந்தால் அல்லது வேற ஏதாவது ஒரு கிரகத்தோட சேர்ந்து நின்றுட்டுச்சுன்னா நிச்சயமாக அவங்க தொழிலில் சக்ஸஸ் ஆவாங்க. குரு தசை வர்றப்ப ஈவன் வக்ரமாகாமல் வேற ஒரு கிரகத்தோட சேர்ந்துருந்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ராஜயோகம்னு ஒன்று உண்டு. எப்படின்னா 10ஆம் பாவத்தில் குரு வந்து வக்ரமாய் நிற்கிறார், அவரோட ராகு சம்மந்தப்படுறார் அல்லது கேது சம்மந்தப்படுறார். எப்படி ராகு காலில் அல்லது கேது காலில் உட்காந்துருக்கார். இங்கே குரு ஆட்சியாவோ உச்சமாவோ இருக்கணுங்கிறது தேவையில்லை சார், அந்த குரு எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம், எல்லா லக்னத்துக்கும் எடுத்துக்கோங்க. 10ஆம் பாவத்தில் குரு நிற்கிறார், அவர் வந்து வக்ரம் பெற்ற நிலையில் நிற்கிறார், அவரோட ராகு நிற்கிறார் அல்லது கேது நிற்கிறார்.
இந்த 2 பேர்த்துல யாரு நின்னாலும் அவங்க நிச்சயமா சொந்த தொழில சக்சஸ் ஆயிருவாங்க சார். அதுலயும் குறிப்பா குரு 10ல வக்ரமாகி அவரோட கேது சேர்ந்து நிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில பிரமாதமா வருவாங்க. எப்படி டாக்டராத்தையும் வரணுங்கிறது இல்லை, ஒரு ஸ்கேனிங் சென்டர் நடத்துறதாவோ அல்லது ஹோல்சேல் மெடிக்கல் பண்றதுங்கிறதாவோ அல்லது மருந்து தயார் பண்ற கம்பெனி நடத்துறதுங்கிறது மாதிரியோ இது மாதிரியான விஷயங்கள்ல மிகப்பெரிய சக்சஸ் நோக்கி போறதுக்கான அமைப்பு, லா ஃபீல்டில் அவங்க சக்சஸ் ஆகிறதுக்கான அமைப்பு உண்டு. அதே மாதிரி கேது குரு இருந்தாலும் சரி அல்லது ராகு குரு இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து ஜுடிஷியல் லைன்ல வந்து சக்சஸ்ஃபுல்லான ஒரு கேரியர் அமையும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு எடுத்துக்கிடலாம். அப்போ 10ல குரு அப்படின்னு எடுத்துட்டா எந்த லக்னமா இருந்தாலும் அவர் தனிச்ச நிலையில நின்னுச்சுன்னா அவருடைய திசை நடந்ததுன்னா அந்த திசையில அவங்களுக்கு தொழில் உருவாகிறதுல டிஸ்டர்ப் ஆகும். இப்ப சப்போஸ் ஒருத்தருக்கு 10ஆம் இடத்துல குரு தனிச்ச நிலையில நிற்கிறார், அவருக்கு ஒரு 30-32 வயசுல குரு தசை வருது. he will have the vast ideas about the own business. இவருடைய பிசினஸ் ஐடியாஸ் எல்லாமே ரொம்ப வேலிடா இருக்கும். அந்த வேலிடான பிசினஸ் ஐடியாவை எல்லாத்தையும் தூக்கி கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சா எங்க இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்குறாருன்னு வச்சுங்களேன் அந்த பிசினஸ் ஐடியாவை, that will give the great success to him. இவர் யாருக்கு சொல்லி கொடுக்குறாரோ அவர் மிகப்பெரிய அளவில் சக்சஸ் பண்ணிடுவார். ஆனா அதே வேலையை இவர் செஞ்சார்னா லாஸ் ஆயிடுவார். சரியா? குரு வந்து என்ன சார், அடுத்தவங்களுக்கு டீச் பண்றது, சொல்லி கொடுக்கறதுங்கிறது. அப்ப அந்த சொல்லி கொடுத்தாருன்னா அவங்க சக்சஸ் ஆவாங்க. இவர் வந்து தானே செஞ்சிடலாம் அப்படின்னு இறங்கினார்னா மாட்டிக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அப்போ இந்த குரு வந்து தனிச்ச நிலையில நிக்க கூடாதுங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். ஆனா குரு வக்ரமாய் நிற்கிறார் அல்லது வந்து வேற கிரகத்தோட சேர்ந்து நிற்கிறார் அப்படிங்கிற பட்சத்துல நிச்சயமா ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. அவங்க சக்சஸ் ஆகிருவாங்க குரு தசையில அப்படின்ற மாதிரியான அமைப்பு எடுத்துக்கிடலாம். சரியா? அப்போ ஒருத்தருக்கு குரு வந்து 10ல போய் நிற்கிறார், அவர் இந்த குருவோட சேர்ந்து நிற்கக்கூடியதுன்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க ஒரு 2ஆம் இடத்ததிபதி எந்த லக்னமா வேணாலும் எடுத்துக்கோங்க. குரு வந்து 10ஆம் பாவத்தில் நிற்கிறாரு, அவரு கூட லார்ட் ஆஃப் செகண்ட் ஹவுஸ் அல்லது லார்ட் ஆஃப் 11th ஹவுஸ், அதாவது 11ஆம் இடத்ததிபதி 2ஆம் இடத்ததிபதி கனெக்ட் ஆகுறாங்க, கூட சேர்ந்து நிற்கிறாங்க, மியூச்சுவலாக பார்த்துக்கிறாங்க. அல்லது 11ஆம் இடத்ததிபதி 2ஆம் இடத்ததிபதி காலில் வந்து குரு உட்காந்துருக்கார். இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் கனெக்ட் ஆச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டு, ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷனு, ஃபைனான்ஸ் பண்ணுறதுங்கிறது இது மாதிரியான விஷயங்களில் பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணுவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. அஃப்கோர்ஸ் குருவோட அஷ்டமாதிபதி உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க, 8ஆம் இடத்ததிபதி குருவோட உட்காந்துருக்கார், அந்த குரு 10ஆம் பாவத்தில் நிற்கிறார் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கமிஷன் பேசிஸில் பண்ணக்கூடிய வியாபாரங்கள் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி இன்சூரன்ஸ் ஃபீல்டில் வந்து அவங்க பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணுவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு இதில் சொல்லலாம். இன்னொன்று வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் பெரிய லெவலில் வருவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. ஈவன் இதில் நல்லா கவனிங்க, சுக்கிரனை பற்றி நான் சொல்லலை, அஷ்டமாதிபதி எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி குருவோட சேர்ந்து 10ஆம் பாவத்தில் உட்காந்துருந்தா the business will give the great success to him அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் உண்டு. சரி, அப்போ இந்த குரு வந்து 10ல வந்து நிற்கிறதுங்கிறது வந்து தனிச்ச நிலையில மட்டும்தான் நிற்கக்கூடாது, எத்தனை கிரகத்தோட வேணாலும் நிற்கலாம். சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட்ட கிரகமாக நிற்கும், நிறைய கிரகங்கள் சேர்ந்து 10ஆம் இடத்துல நிற்கும். அப்போ அது மாதிரி உட்காந்துருக்கு அப்படின்னாக்க ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. 10ல கூட்ட கிரகங்கள் இருக்கிறதுங்கிறது தவறு கிடையாது. ஈவன் 11ல கூட கூட்ட கிரகங்கள் இருக்கலாம், அங்கேயும் தவறு கிடையாது. ஏன்னா 10ஆம் இடம் 11ஆம் இடத்துல எல்லாம் மாந்தி கூட இருக்கலாம், தப்பே வராது. அப்போ அந்த வகையில் இந்த கூட்ட கிரகம் இருந்ததுன்னா அப்போ அதுல பலன் வந்து, அதாவது தொழில் வந்து எந்த தொழிலை சூஸ் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து புதன் இருக்கார், சூரியன் இருக்கார், சுக்கிரன் இருக்கார், குருவும் கூட இருக்கார், எங்க 10ஆம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்போ இப்போ என்ன தொழில் சூஸ் பண்ணுறது, 4 கிரகம் கூட இருக்குது, ஒரு 2 கிரகம் பார்க்குதுன்னு கூட வச்சுக்கோங்களேன். அப்போ எந்த தொழிலை சூஸ் பண்ணுறது அப்படின்னா அந்த 10ஆம் இடத்ததிபதி ஸ்ட்ராங்காக இருக்காரான்னு பாருங்கள். ஸ்ட்ராங்காக இருந்தால் அவருடைய தொழில், அந்த காரகத்துவம் தொடர்பான தொழில் நிச்சயமாக அமையும். அப்படி இல்லை, அவர் வந்து ஆட்சியாக இல்லை அப்படின்னா அதுக்கு அடுத்தபடியாக அந்த 10ஆம் இடத்துல எந்த கிரகம் ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த கிரகத்தினுடைய தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக அமையும் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட்டை சொல்லலாம். ஒரே ஒரு நிமிஷம், முக்கியமான ஃபோன் வருது. அப்போ 10ஆம் இடத்துல வந்து ஏதாவது ஒரு கிரகம் வந்து உட்காந்துருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அவரோட குரு சேர்ந்து நிற்கிறார், ஒரு பிரச்சனையும் இல்லை. சார் 10ல கேது உட்காந்துருக்கார் சார், அவரோட குரு நிற்கிறார் சார். சார் கேது குரு சேர்ந்துருக்கிறது கோடீஸ்வர யோகம்னு சொல்லுவாங்க. இன்னொரு இடத்துல எப்படி வரும்னா கேது குரு டச் ஆச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கடன் இருக்கும், அதுவும் அபரிமிதமான கடன் இருக்கும், தன்னுடைய சக்திக்கு மீறியும் கடன் வாங்கி வச்சுக்கிடுவாங்க, கடன்ல இருந்து விழுந்து விழுந்து எந்திரிப்பாங்கங்கிற மாதிரியான பாயிண்ட் எல்லாம் கூட உண்டு. அப்போ குரு கேது சேர்ந்திருக்க எல்லாருமே கடன்காரனா போயிடுவானா அப்படின்னாக்கா அப்படி கிடையாது. கேது தசை குரு தசை நடக்கல தான் அந்த கடனுடைய ஹியூஜான பர்சன்டேஜ் வரும். அதே இது கேது தசையோ குரு தசையோ நடந்து கோச்சாரத்துலேயும் அந்த இடத்துல கேது வருதுன்னு வச்சுக்கோங்க,
குரு கேது சேர்ந்திருக்க காம்பினேஷன் மேலே கேது வருது அப்படின்னா அந்த பீரியடில் தான் தொழில் வந்து கடனால் நிப்பாட்டிடுறதுங்கிறது, கடனுக்காக இடம் விட்டு இடம் மாறி போயிடுறது, ஊர் விட்டு ஊர் மாறி போயிடுறதுங்கிறது, அல்லது மஞ்சள் நோட்டீஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிறது, ஐபி கொடுக்குறதுங்கிறது, பேங்க்ரப்சி ஆகிறதுங்கிற மாதிரியான அமைப்பு, இது எல்லாமே வந்து அந்த சுச்சுவேஷனில் தான் வரும். அப்போது தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியது எது சார்? 2ஆம் இடத்ததிபதி. தனகாரகன்னு சொல்லக்கூடியது யாரு? குரு. ஒரு ஜாதகத்தில் 2ஆம் இடத்ததிபதியும் குருவும் ஏதாவது ஒரு விதத்தில் கனெக்ட் ஆகிட்டாங்கன்னா ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் அவங்க பெரும்பொருள் சம்பாரித்து நிச்சயமாக மிச்சம் வச்சுருவாங்க. சரியா? இப்போ அப்படியே வாங்க. குரு வந்து 11ஆம் பாவாதிபதியோட சேர்ந்திருக்கார். வருமானத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் எது சார்? 11. சார் பணத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் 2 தான். ஒன்று வந்து 11, இன்னொன்று 2. 2ஆம் இடம்ங்கிறது இரும்பு போட்டு பூட்டி வைக்கிறது. 11ஆம் இடம்ங்கிறது சம்பாரிச்சிட்டு வர்றது, அறுப்பு அறுத்துட்டு வர்றது. அப்போ 11ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா வருமானம் வந்துடும். 2ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா இருப்பு நின்றும். இப்போ சிலருக்கு வந்து என்ன காமெடி நடக்கும் அப்படின்னா 11ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்கும் சார். அவங்க நினச்சிக்கிறது, அதாவது 11ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்குது, எப்படி நம்மளுக்கு இன்னொரு சம்சாரம் கிடைக்கும் அல்லது இன்னொரு கல்யாணம் நடக்கும் அப்படின்ற மாதிரியான எண்ணத்துலலாம் சிலர் இருக்கிறது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. 11ஆம் பாவாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்க எல்லாத்துக்குமே கல்யாணம் நடந்துரும்னு அர்த்தம் கிடையாது. அவங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல வருமானம் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விதத்தில் எதை தொட்டாலும் அவங்களுக்கு வருமானம் வந்துட்டே தான் சார் இருக்கும். எங்கனையா ஒரு பக்கம் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும் வருமானம். ஆனால் அவங்களுடைய ஜாதகத்தில் 2ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வக்ரம் பெற்ற கிரகம் இருக்கும், அல்லது வந்து ராகு இருக்கலாம், அல்லது கேது இருக்கலாம். தனிச்ச நிலையிலேயே சொல்கிறேன் நான், தனிச்ச நிலையிலே நிற்குது, அல்லது வக்ரம் ஆகாத ஏதாவது ஒரு கிரகத்தோட லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல ராகு நிற்கிறார், கேது நிற்கிறார். ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா சனி நிற்கிறார், சனியோட ராகு சேர்ந்து நிற்கிறார். எது? தனஸ்தானத்தில். ஆனால் லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய 11க்கு அதிபதி ஆட்சி ஆயிருக்கார். எப்படி? இந்த 11க்கு அதிபதி ஆட்சியாக இருக்கார் அல்லது 10ஆம் இடத்துல குருவோட சேர்ந்து உட்காந்துருக்கார் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இவங்களுக்கு தொழில் நல்லா ஓடும், வருமானம் நல்லா வரும், பொருளாதாரத்தில் நல்லா சம்பாதிப்பாங்க. ஆனால் மிச்சம்னு பார்த்தா இருக்காது. அதாவது அவங்களுடைய தொழில் எப்படி ஓடும்னா மோட்ரு ஓடுமையா, ஆனால் மீட்ரு ஓடாது. சரியா? இங்கே மீட்ரு ஓடினா தானே கல்லால் காசு சொல்லுங்க, மோட்ரு மட்டும் ஓடும் மீட்ரு ஓடாதுன்னு வாங்கில அது மாதிரி நின்றுக்கிறான். அப்போது இந்த 2ஆம் இடத்ததிபதி வீக்காக இருந்ததுன்னா அவங்க இந்த சம்பாதிக்கிற சம்பாத்தியம் இருக்கு வருங்க, 11ஆம் இடமும் குருவும் நல்லா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களுக்கு நல்ல சம்பாத்தியம் வந்துடுறேன். ஆனால் இங்கே மிச்சம் வைக்கிறதுக்கான அமைப்பு இல்லைங்கிறதுனால அவங்க கூட இருக்கிறவங்க, சொந்த பந்தம், ஃப்ரெண்ட்ஸு, தோலை துத்தின்னு சுற்றியில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து முதலாளியாக இருப்பாங்க. இவர் வந்து கண்ணை மூடிக்கிட்டு கடமுடன்னு தொழில் பண்ணுறதுலையே ஒரு கான்சன்ட்ரேஷனாக போவார். அதாவது ஃபேமிலியை கவனிக்காமல், ஃப்ரெண்ட்ஸுகளை கவனிக்காமல், அல்லது வந்து எச்சோலையும் கிடையாது, அப்படியே மெஷின் மாதிரி மெஷினோட மெஷினாக ஆகி அப்படியே ஓடிக்கிட்டே இருப்பார் தொழிலை நோக்கி அப்படின்ற மாதிரியான அமைப்பு சொல்லலாம். அதே இது 2ஆம் இடத்ததிபதி ஆட்சியாக இருக்கார், அல்லது உச்சம் பெற்ற நிலையில் நிற்கிறார், அல்லது உச்ச கிரகம் 2ஆம் இடத்துல நிற்குது. பட் 11ஆம் பாவாதிபதி வீக்காக இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இவங்களுக்கு வருமானம் லிமிட்டடாக தான் இருக்கும், அளவான வருமானம் சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் இருப்பு அப்படிங்கிறத ரொம்ப சிக்கனமாக வந்து வச்சுருப்பாங்க. ஆகாறு அளவிட்டிதாயினும் கேடில்லை, போகாறு அகலா கடை அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு இல்லையா? அப்போது வருமானம் வர்ற வழி சின்னதாக இருக்கோ பெருசாக இருக்கோ அது பிரச்சனையே கிடையாது. நம்ம கையிலேருந்து போகிற வழியை வந்து கரெக்டாக நேரோவாக வச்சுக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை அப்படின்றத அன்னைக்கு சொல்லியிருக்காரு. இன்றைக்கி வரைக்கும் பொருந்தது. இவ்வளவு சிஏ ஐசிடபிள்யூ எல்லாம் வந்ததுக்கப்புறமும் இன்றைக்கும் அந்த விதி வந்து பொருந்தது, வள்ளுவர் சொன்ன விதி இல்லையா? அந்த வகையில் இந்த 2ஆம் பாவாதிபதி ஆட்சி ஆகியோ உச்சம் ஆகியோ நினைச்சுன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வர கஞ்சன்னு சொல்லுவாங்கல்ல, சம்மு காலத்தில் வடிகட்டின கஞ்சன்னு சொல்லுவாங்கல்ல, அப்போ இருப்பாங்க. எப்படி? தயவுடன் தனஸ்தானாதி தனஸ்தானத்திலேயே ஆட்சியாக கோனேதான் குமரனுக்கு கோலயத்தில் தனம் இருந்தும் மானேதான் மக்கள் பெண்டிர் மடிநிரம்ப உண்ணாமற் 15 செய்வான் வீணேதான் போகரோட கடாச்சத்தாலே விதமாக புலிப்பானி உரைக்க கிளைனார். அப்படியான ஒரு ஜாதகம் எடுத்துக்காட்டு வந்து அதையும் நம்ம சேனலில் வீடியோவாக பண்ணியிருக்கோம். சரி, அப்போது 2ஆம் இடத்ததிபதி ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிறார் அப்படின்னா அவங்க வந்து கஞ்சத்தனமாக இருப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. ஆனால் ஒருத்தருடைய ஜாதகத்தில் 10ஆம் இடத்துல குரு 2ஆம் பாவாதிபதியோட அல்லது 11ஆம் பாவாதிபதியோட சம்மந்தப்பட்டு நின்றுச்சுன்னா நிச்சயமாக அவன் பணக்காரன். ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த குரு தசை வரையில் பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணுவாங்கங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு சொல்லலாம். சரியா? இதே இது 9ஆம் பாவாதிபதியோட சம்மந்தப்படுறார் குரு, அல்லது 5ஆம் பாவாதிபதியோட சம்மந்தப்படுறார் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ குரு தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த டைமில் சொந்த தொழில் ஆரம்பித்தாங்கன்னா அந்த தொழிலில் வந்து நிறைய கஷ்டப்படுவாங்க. அன்லஸ் அங்கே குரு வக்ரமாக இருந்தால் அது யோகமாக மாறிடும். நீங்கள் இது கேட்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் ஜாதகத்தில் வந்து இந்த விதியை வந்து பிரயோகம் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். அதாவது 9ஆம் பாவாதிபதி அல்லது 5ஆம் பாவாதிபதி இஸ் கனெக்டட் வித் குரு, எங்கே வேணாலும் உட்காந்துருக்கட்டும். சரியா? இங்கே குரு வந்து வக்ரம் ஆகி இருந்தால் அல்லது 6, 8, 12 இந்த காம்பினேஷன் இருந்தால் தே வில் பி சக்சீட் இன் தேர் லைஃப். எதில்? எஸ்பெஷலி இந்த ஜூபிட்டர் மகாதிசை. ஆனால் ஈவன் 5ஆம் இடத்ததிபதி தசை 9ஆம் இடத்ததிபதி தசை நடந்தாலும் சக்ஸஸ் ஆயிடுவாங்க. ஆனால்
இங்கே குரு வந்து வக்கரமாகாமல் இருக்குது, 6 8 12க்கு போல கேந்திர திரிகோணத்தில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது கேந்திரத்தில் 10ஆம் இடமும் ஒரு கேந்திரம் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 10ஆம் இடத்துல குரு 5க்கு அதிபதி அல்லது 9க்கு அதிபதியோட சேர்ந்து நிற்குதுன்னா இவங்களுக்கு பிஸ்னஸ் ஐடியா நிறையா வரும். அந்த ஐடியாவெல்லாம் பிஸ்னஸாக மாத்திரதா நினச்சி அதில் இறங்கி நிறைய பொருளாதாரத்தை விட்டுருவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. இந்த காஞ்சி சிங்கப்பூர் கேட்டிருக்காரு, உங்களுக்கு 1330 உரலும் அத்துப்படியா அப்படின்னு கேட்டிருக்காரு. 1330 அருங்குரலும் 1100 பகர்ந்தெடுப்பின் மன்ன தமிழ் புலவர் வாய்கேட்க வீற்றிருக்கலாம்னு சொல்லுவாங்க. சரி, அப்போ இந்த இதை பொறுத்த வரைக்கும், அதாவது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டா குரு வந்து 10ஆம் பாவத்தில் நிற்கிறதுங்கிறது ஒரு யோகமான அமைப்பு. ஆனால் அதில் நான் மறுபடியும் முதல்ல இருந்தே சொல்லிடுறேன், குரு தசை வந்து சம்பாதிக்கிற காலத்தில் வரணும். அப்போ தான் அந்த குரு வந்து எய்தர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ஏதாவது ஒன்றா பண்ண முடியும். சரி, அப்போ குரு வந்து நெகட்டிவாக கொடுக்கணும் அப்படின்னா 10ஆம் இடத்துல குரு தனிச்சு நிற்பார், வக்ரம் ஆகாமல் இருப்பார். ஈவன் அவர் ஆட்சியாக இருந்தாலும் உச்சமாக இருந்தாலும் அல்லது எப்படி இருந்தாலும். சரியா? இப்போ 10ஆம் இடத்துல குரு நிற்கிறார், ஆட்சி உச்சமாகி நின்று வக்ரம் ஆகாமல் வேற கிரகத்தோட சேராமல் நின்னார்னா அந்த திசையில் தொழில் ஆரம்பிக்கிறத தவிர்த்துறதுங்கிறது நல்லது. அது மீறி தொழில் ஆரம்பிச்சிருந்தா அந்த பீரியடில் சிரமப்பட்டு இருந்திருப்பீங்க. கமெண்ட்ல போடுங்க, பார்த்துருவோம். சரியா? இன்னொன்று, அதே இடத்துல, அதாவது 10ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கார் குரு, உச்சமாக இருக்கார் குரு. சரியா? மிதுன லக்னம், இது 10ஆம் இடம்னா மீன லக்னம், துலா லக்னம். இந்த லக்னத்துக்காரங்களுக்கு 10ல் குரு இருக்கார். அவர் வந்து ஆட்சி உச்சத்தில் இருக்கிறார், ஏதோ ஒன்றில் இருக்கார். அவர் வக்கிரமாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் தனிச்சே நிற்கிறார். அந்த பீரியடில் சொந்த தொழில் ஆரம்பிச்சிருந்தா ஜெயிச்சிருப்பீங்க. அதையும் சொல்லுங்க. சரியா? அடுத்த பாயிண்ட்டுக்கு வரேன். 10ஆம் பாவத்தில் குரு வக்ரம் ஆகலை, ஆட்சி ஆகலை, உச்சம் ஆகலை, எதுவும் ஆகலை, தனிச்சு நிற்கக்கூடாது. கூட ஏதாவது ஒரு கிரகம் நிற்குதுன்னு வச்சுங்களேன், அவங்க ஜெயிச்சிருவாங்க. ஆனால் 5ஆம் இடத்ததிபதியும் 9ஆம் இடத்ததிபதியும் நின்று குரு தசையோ 5 9க்கு அதிபதி தசையோ நடக்குதுன்னு வைங்க, அது மறைவு ஸ்தானமாக இருந்தால் ஜெயிப்பான், கேந்திர திரிகோணமாக இருந்தால் தோப்பான். அதே குரு வந்து வக்ரமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு 5க்கு அதிபதியோட 9க்கு அதிபதியோட இருக்கார், அந்த குரு வக்ரமாக இருக்கார் அப்படின்னா அந்த குரு தசை நிச்சயமாக ஜெயிக்கும். சார், ஒரு சின்ன மாறுபாடும் அப்படி பெரிய அளவில் ரேப்பிட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி பெரிய சேஞ்சஸ் எல்லாம் கொடுக்கும். அப்போ ஏன் இப்படி செய்யுது? இதனுடைய அந்த பேஸ் என்ன அப்படின்னா, இந்த குரு வந்து அதாவது முழுமையான சுபகிரகம் சார். அப்போ ஒருத்தனுக்கு தட்டில் சர்க்கரையை கொஞ்சோன்னு வச்சோம்னா சாட்டுக்குருவான். அதாவது விருந்து வைக்கிறோம் இல்லையா, அதில் ஒரு ஸ்வீட் வச்சோம்னா சாட்டுக்குருவான். அதுவுமே இப்போ வேணாம்னு வாங்க, அல்லது பக்கத்தலையில் தூக்கி வச்சுருவாங்க. எனக்கு இப்போ இடியும் பிடிக்காது, ஏற்கனவே 450 இருக்குது, எப்பா உனக்கு எம்பிட்டுப்பா சுகர் இருக்குது அப்படின்னம்னா அது இருக்கியா 2-3 கிலோ இருக்குது அப்படின்ட்டு போயிடுவான். அப்போ அது மாதிரி இந்த இதில் வந்து ஒரு ஸ்வீட் வைக்கிறதே இந்த போடு விடுறாங்க. ஒரு இலையில பூரா ஸ்வீட்டாக கொட்டி வச்சு தின்றா அப்படின்னம்னா என்ன செய்யாமல் சாப்பிட முடியாது. அப்போது எதாக இருந்தாலும், அதாவது ஒரு அளவாத்தையும் எதாக இருந்தாலும் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்லுவாங்கள்ல, ஆற்றுல ஓட்டாலும் அளந்து ஓடு அப்படின்னுவாங்கல்ல, சேத்துல ஓட்டாலும் சேர்த்துக்கிட்டு போடுன்னு வாங்க. அது மாதிரி நம்ம அந்த இந்த இது வந்து ஸ்வீட்டு வந்து இந்த குரு வந்து ஓவர் ஆக்ஷன் போயிடக்கூடாது. அது வந்து ஓவர் ஆக்ஷன் போச்சுன்னா மாட்டி விட்டுரும். அதே சமயத்தில் குரு வந்து மற்ற கிரகத்தோட சேர்ந்து எங்கனையா ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால் நிறைய லக்னங்களுக்கு நிறைய இடத்துல ஜெயிச்சு கொடுக்கும். அதை விட்டுட்டு எனக்கு குரு வக்கிரமாகி போனாரியா, எனக்கு வந்து சனி வக்கிரமாகி போனாரியா அப்படின்னு இருப்பாங்க. வக்கிரம்ங்கிறது ஒரு சில இடங்களில் யோகத்தையும் ஒரு சில இடங்களில் தோஷத்தையும் செய்யும், அது எந்த கிரகமாக இருந்தாலும். ரெண்டாவது, இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, குரு வந்து முழு சுபகிரகம் தான். அந்த முழு சுபகிரகம் நல்லதும் செய்யும் நல்லாததும் செய்யும். ஒரு எடுத்துக்காட்டு சொல்லவா? குரு தசை ஒருத்தருக்கு நடக்குது, கல்யாணம் பண்ணி குழந்தைக்கு ட்ரை பண்ணுறாங்க, 3-4 தடவை கன்சீவ் ஆனாலும் குழந்தை கிடைக்காம போகிறதுங்கிறதும் உண்டு. சிலருக்கு அடாப்ஷன் கேட்டால் கூட கிடைக்காது. சரியா? ஆனால் நடக்கிறது குரு தசை, குரு நல்லத்தையாக இருக்காரு அப்படின்னு இருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரியான ஃபார்முலாலாம் அவர் சிக்கிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம். அவர் கொடுக்கக்கூடிய காம்ப்ளிகேட்டடான பலன்களை நம்ம புரிஞ்சுக்கலன்னு தான் அர்த்தம். குரு தசை நடந்தும் ஒருத்தர் கடனில் இருக்கேன், நான் வந்து சம்பாத்தியத்தில் இல்லை கடனில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அந்த குரு வந்து அவங்களுக்கு நெகட்டிவாக பேசுதுன்னு அர்த்தம். அப்போ குரு வந்து முழு சுபகிரகம் தானே, பாசிட்டிவாக பேச வேண்டியதானே, ஏன் நெகட்டிவாக பேசுது? அதுதான் சார் ஜோசியம். எங்கே எந்த கிரகம் பாசிட்டிவாக பேசும், எங்கே எந்த கிரகம் நெகட்டிவாக பேசும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் ஜோசியம். சரியா? இப்போ நம்மளும் இப்படியே பேசி 1/2 மணி நேரம் கொண்டு வந்துட்டோம். அதனால் மீண்டும் நம்ம இன்னொரு லைவில் சந்திக்கலாம். நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.